அத்தியாயம் 39. சகோதரர்கள். வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி தன்னோட கூடாரத்துல தன்னந்தனியா உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப சோர்வா இருக்கிறாரு. வாதாபியில இருந்து அவர் என்ன நினைச்சு கிளம்பினாரோ அது ஒண்ணுமே நிறைவேறல. மகேந்திர ஜால பல்லவனோட தந்திரங்களினால இவருக்கு வெற்றிங்கிற வாய்ப்பு கிடைக்காமலே போயிருது. மகேந்திர பல்லவனோட தந்திரங்களுக்கு எதிரா ஒரு பெரிய தந்திரத்தை செஞ்சு இவரை காப்பாற்றக்கூடிய சக்தி நாகநந்தி பிக்ஷு. ஆனா நாகநந்திய பத்தி எந்த தகவலும் இல்ல அப்படிங்கிறதே வாதாபி சக்கரவர்த்திக்கு மிகப்பெரிய அடியா இருக்கு. இதனால புலிகேசி ரொம்பவும் மனசுடைஞ்சு போய் இருக்கிறாரு. வாதாபி புலிகேசி காஞ்சியை விட்டு வெளியே வரும்போது தளபதி சசாங்கன் மூலம் மகேந்திர பல்லவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க ஏற்பாடு செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த பல்லவ நரி தன்னோட கோட்டையை விட்டு வெளியே வரும்போது வாதாபி புலிகேசியை ஏமாத்துறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு அவருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தளபதி சசாங்கன் தான் கூட வந்து சேர்றதுக்காக சக்கரவர்த்தி வடபெண்ணை நதிக்கரையின் வடகரையில் காத்துட்டு இருக்கிறாரு. தன்னுடைய கட்டளையை நிறைவேற்றிட்டு வர்றதுக்கு சசாங்கனுக்கு எதுக்கு இத்தனை நாள் பிடிக்குன்னு கோபமா இருக்கிறாரு வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி. இந்த நேரத்துல தெற்கே இருந்து பட வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே சசாங்கன் மேல கோபப்படுறதுக்கு தயாராகிறாரு புலிகேசி. ஆனா உள்ள வந்தது சசாங்கன் இல்ல. கிரீடமும் சக்கரவர்த்திக்குரிய ஆடை ஆபரணங்களும் அணிந்து ஒரு நெடிதுயர்ந்து கம்பீரமான உருவம் ஒண்ணு உள்ள வருது. அதை பார்த்த உடனே புலிகேசி சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட குழப்பத்துக்கு எல்லையே இல்ல. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், என்னோட உருவம் எப்படி வெளியில இருந்து உள்ள வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே உள்ள வந்த புலிகேசி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தம்பி ஏன் இப்படி பயப்படுற? நான் என்ன பேயா பிசாசா இல்ல பூதமா? உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருக்கக்கூடிய கிரீடத்தை எடுக்கிறாரு. பிக்ஷுவின் மொட்டை தலை காணப்படுது. உடனே புலிகேசி அண்ணன் நீயா அப்படின்னு துள்ளி எழுந்து பக்கத்துல போறவரு மறுபடியும் திகைச்சு நிக்கிறாரு. பிக்ஷுவை பார்த்து கேக்குறாரு, அண்ணா இது என்ன வேஷம்? உன்னோட வாக்குறுதி அப்படின்னு கேக்குறாரு. அந்த நேரத்துல புலிகேசியினோட கண்களின் ஓரங்களில் பொறாமை கோபம் எல்லாம் தென்படுது. தம்பி அதுக்குள்ள அவசரமா? ஒரு சந்தர்ப்பத்துல என்னோட காவி உடை உன் உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்பட்டுச்சு. அதே மாதிரி இப்ப உன்னோட அரச உடை என் உயிரை காப்பாத்துறதுக்கு பயன்படுது. அவ்வளவுதான். என்னோட வாக்குறுதிக்கு ஒரு பங்கமும் நேரல. உன்னோட ராஜ்யத்துக்கு வரும்போது நான் இந்த வேஷத்தை போடுறது இல்லைன்னு உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன். இன்னமும் உன்னோட சாம்ராஜ்யத்துக்குள்ள நான் வரல அப்படின்னு நாகநந்தி சொன்னதுதான் புலிகேசிக்கு பயங்கர கோபம் வந்துருது. ஆமா, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். இந்த பிரதேசம் இன்னைக்கு நம்மோட சாம்ராஜ்யத்துக்கு உள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பல்லவ நாட்டுல இன்னைக்கு வராக கொடி பறக்காததுக்கு என்ன காரணம்? அற்பத்திலும் அற்பமான மகேந்திர பல்லவனுடைய சைனியத்துக்கு முன்னால வாதாபியின் மகா சைனியம் தோல்வி அடைஞ்சு திரும்பி போறதுக்கு என்ன காரணம்? எல்லாம் ஒன்னால வந்த வேணதான் அப்படிங்கிறாரு புலிகேசி. தம்பி தோல்விங்கிற வார்த்தையை நீ சொல்லாத. யார் தோல்வி அடைந்தது? வாதாபி சைனியமும் தோல்வி அடையல, நீயும் தோல்வி அடையல. அதுவும் அந்த தோல்வி என்னால நேரவும் இல்ல. சரி, எல்லாத்தையும் சாவகாசமா பேசுவோம். தம்பி முதல்ல 2 காவி உடைய கொண்டு வர சொல்லு அப்படிங்கிறாரு நாகநந்தி. காவி உடை வந்த உடனே அந்த காவி உடைய மாத்திட்டு வந்து தம்பி பக்கத்துல வந்து உக்காந்துக்கிறாரு. இப்ப சொல்லு, நீ வாதாபியை விட்டு புறப்பட்டதுல இருந்து நடந்ததையெல்லாம் விவரமா சொல்லு அப்படின்னு நாகநந்தி கேட்க, அதே மாதிரி நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்றாரு புலிகேசி. புலிகேசி சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனமா கேட்டதுக்கு அப்புறம் புத்த பிக்ஷு சொல்றாரு, ஆகா, மகேந்திர பல்லவன் நான் நினைச்சதை விடவும் கெட்டிக்காரனா இருந்திருக்கான். வழிநெடுகிலும் நம்மை ஏமாற்றி வந்திருக்கிறானே அப்படிங்கிறாரு. அண்ணா, ராஜதந்திரத்துல உன்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகத்துல ஒருத்தனுமே இல்லைன்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படிங்கிறாரு புலிகேசி. ஆரம்பத்துல நான் ஒரு தப்பு செஞ்சேன், அதன் பலன் வழிநெடுகிலும் எல்லாம் விபரீதமா போச்சே அப்படிங்கிறாரு புத்த பிக்ஷு. அண்ணே, அது என்ன தப்பு? பரஞ்சோதிங்கிற ஒரு பிள்ளையினுடைய முகத்தை பார்த்து என்னோட மனசு கொஞ்சம் இழகிருச்சு. அந்த திருட்டு பயலை நம்பிதானே நீ ஓலையை கொடுத்து அனுப்புன அப்படிங்கிறாரு புலிகேசி. அதுக்கு காரணம் நீதான் தம்பி. என்னன்னா என்ன சொல்ற அப்படிங்கிறாரு புலிகேசி. பாண்டிய நாட்டுக்கு போய் அங்க வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு நான் காஞ்சிக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். வர்ற வழியில ஏரிக்கரையில ஒரு பிள்ளை சோர்ந்து படுத்து தூங்கிட்டு இருந்தான். உன்னை நான் முதல்ல அந்த நிலையில பார்த்தது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால என் மனம் இழக ஆரம்பிச்சது. அந்த பிள்ளையின் பேர்ல எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாச்சு.
அவனோட முகக்கலையில இருந்து அவன் கண்டிப்பா பெரிய பதவிக்கு வரப்போறான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அவனை நம்மோட சேர்த்து கொள்ளணுங்கிற சபலமும் எனக்கு உண்டாயிற்று. அதனாலதான் அவன்கிட்ட உனக்கு ஓலைய கொடுத்து அனுப்புனேன். அந்த ஓலை உன்கிட்ட வந்த உடனே நீ வந்திருந்தேன்னா காஞ்சி கோட்டையை 3 நாள்ல பிடிச்சிருந்திருக்கலாம். மகேந்திர பல்லவன் உன்னோட காலடியில விழுந்திருந்திருப்பான். ஆனா உன்னோட ஓலைக்கு பதிலா எனக்கு மகேந்திர பல்லவனோட ஓலை எல்லாம் கிடைச்சது. அதனால தானே நான் வடபெண்ணை கரையில 8 மாசம் உட்கார்ந்துருக்க வேண்டியதாயிற்று. மகேந்திர பல்லவன் ஒரு சின்ன குதிரைப்படையை வச்சு என்னை ஏமாத்திட்டானே. அதுக்கு பிறகு நான் காஞ்சிக்கு வந்து கோட்டையை முற்றுகையிட்டும் பயன் ஒன்றும் இல்லையே. அண்ணா, நான் வாதாபி சிம்மாசனத்துல ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் தோல்வி இது அப்படிங்கிறாரு புலிகேசி. தம்பி, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாது. தோல்வி எது? யார் தோல்வி அடைஞ்சது? ராஜரீக சாஸ்திரத்துல முதலாவது பாடம் என்னங்கிறதே உனக்கு தெரியல. தோல்விய மட்டும் எப்பவும் ஒத்துக்க கூடாதுங்கிறது தான் அந்த பாடமே. நீயே தோல்வி அடைஞ்சேன்னு சொன்னா ஊரார் அப்படி சொல்வார்கள், உன்னோட விரோதிகளும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அப்புறம் தேசமெங்கும் புலிகேசி சக்கரவர்த்தி தோல்வி அடைந்தாருங்கிற செய்தி பரவும். ஹர்ஷவர்தனர் காதிலும் எட்டும். ஒருவேளை மகேந்திர பல்லவன் பொய்யாக எழுதினபடி உண்மையிலேயே ஹர்ஷவர்தனரோட சைனியம் உன்னோட ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். தோல்வி என்ற வார்த்தையை இனிமேல் நீ சொல்லாத தம்பி அப்படிங்கிறாரு நாகநந்தி. நான் சொல்லாம இருந்துட்டா தோல்வி வெற்றியாகி விடுமான்னா அப்படிங்கிறாரு புலிகேசி. ஐயோ, மறுபடியும் தோல்வி தோல்வின்னு ஏன் தோல்வியை கட்டிக்கிட்டே அழுற? என்ன தோல்வி நீ அடைஞ்சிட்ட? யோசிச்சு பாரு. கடல் போன்ற சைனியத்தோட திக்விஜயம் செய்யறதுக்கு தென்னாட்டை நோக்கி போன, வைஜெயந்திய அழிச்ச, வடபெண்ணை கரையில் பல்லவ சைனியத்தை நிர்மூலமாக்குன, காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்ட, தெற்கே கொள்ளிடக்கரை வரைக்கும் போன, பல்லவன் சிறைப்படுத்தி இருந்த துர்விநீதனை விடுதலை செஞ்ச, காவிரி கரையில தமிழகத்தின் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் வந்து உன்னை அடிபணிஞ்சு உனக்கு காணிக்கையும் செலுத்தினாங்க. அண்ணா, சோழன் வரவில்லையே. சோழன் வரலன்னா என்ன, களப்பாளன் வந்தான். இதையெல்லாம் யார் விசாரிக்க போறாங்க தம்பி? நீ திரும்பி காஞ்சி கோட்டைக்கு வந்தபோது மகேந்திர பல்லவனும் உன்னை சரணாகதி அடைஞ்சான். மகாபலியின் தலையில் மகாவிஷ்ணு பாதத்தை வச்ச மாதிரி நீயும் மகேந்திர பல்லவனோட சிரசில் உன் பாதத்தை வச்சு பிழைச்சு போ அப்படின்னு உயிர் பிச்சை கொடுத்த. அவன் கொடுத்த காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வந்திருக்க. அண்ணா, காணிக்கை ஒன்னும் நான் கொண்டு வரலையே. நீ கொண்டு வரலன்னா என்ன தம்பி, அதான் நான் கொண்டு வந்திருக்கேனே அப்படிங்கிறாரு நாகநந்தி. அண்ணா, என்ன அது அப்படிங்கிறாரு புலிகேசி. இரு, இன்னைக்கு ராத்திரி காட்டுறேன். இந்த விவரம் எல்லாம் உத்தர பாரத தேசத்துல பரவும் போது நீ திக்விஜயம் செய்து வெற்றி முழக்கத்துடன் திரும்பினாய் என்று சொல்வார்களா, தோல்வியுற்று ஓடி வந்தாய் என்று சொல்வார்களா அப்படின்னு நாகநந்தி கேட்க, அண்ணா, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம். தோல்வியை கூட வெற்றியாக மாற்றக்கூடியவன் நீ ஒருவன் மட்டுமே. உன் பேச்ச கேட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கே நான் அடைஞ்சது வெற்றின்னு தோணுது. ஆனா இந்த வெற்றி செய்தி வடநாட்டுல எப்படி பரவும் அப்படிங்கிறாரு புலிகேசி. என்ன தம்பி நீ சொல்ற? அப்புறம் எதுக்கு இங்கே புத்த பிக்ஷுக்களின் சங்கங்களும் சமணர்களின் மடங்களும்? நீயே சொல்லு. முதல்ல நாகார்ஜுன பர்வதத்திற்கு உடனே ஆள் அனுப்பணும் அப்படிங்கிறாரு நாகநந்தி. அண்ணா, நீயே போயிட்டு வந்துற, உனக்கு வேங்கையிலும் வேலை இருக்கு அப்படிங்கிறாரு புலிகேசி. வேங்கையில எனக்கு என்ன வேலை? தம்பி விஷ்ணுவர்தனன் காயம்பட்டு கிடக்குறான். போன வருஷம் அவன் வெற்றி கொண்ட வேங்கி ராஜ்யத்துல இப்ப எங்க பார்த்தாலும் கலகமா இருக்கான். அதுக்கு நான் போய் என்ன செய்ய அப்படிங்கிறாரு நாகநந்தி. அண்ணா, நீ போனாதான் அவனுக்கு நல்ல யோசனை சொல்லி உதவ முடியும். உன்னால முடியாத காரியம் ஒன்னும் இல்லைன்னா நீ போனா தோல்வியையே வெற்றியாக்குறவன் நீ அப்படிங்கிறாரு புலிகேசி. என்னால இப்ப வேங்கிக்கு போக முடியாது தம்பி. ஏன்னு காரணம் இருக்கு, சொல்ல தம்பி. ராத்திரி சொல்றேன். சூரியன் அஸ்தமிச்சு இருள் பரவ ஆரம்பிச்சாச்சு. சந்திரன் உதயமாக போகுது. எதுக்கு இந்த கூடாரத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்? வா, வெளியே போகலாம் அப்படிங்கிறாரு நாகநந்தி. ஆமா ஆமா, இயற்கையின் சௌந்தரியங்கள் அநியாயத்துக்கு வீணா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு கிண்டலா சொல்லிக்கிட்டே புலிகேசி சக்கரவர்த்தி எந்திக்கிறாரு. உடனே நாகநந்தி சொல்றாரு, உனக்கு எத்தனையோ பாக்கியங்கள் இருந்து என்ன பயன்? ஒரு நல்ல அழகா அனுபவிக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாகநந்தி எந்திக்கிறாரு. அண்ணன் தம்பி 2 பேரும் நல்ல நண்பர்கள் போல ஒன்னா வெளியே கிளம்பி போறாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கல்ல, இனி என்ன செய்வாங்களோ தெரியலையே.